உன் பாதம் பணிந்தேன்னு சொல்லி அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து இந்த பாடலை நாம் பாடுவோம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா இந்த அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா இந்த அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே, தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தே. திசை கட்டங்கும் அலைந்திடாமல் வீரம் வந்தென்னை தாங்குகின்றே. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் வீரம் வந்தென்னை தாங்குகின்றே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காற்றென்னை சுத்தம் செய்தி. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காற்றென்னை சுத்தம் செய்தி. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. இன்றைக்கு 2 மனிதர்களை குறித்து வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். ஒரு மனிதர் சவுல் ராஜா, 2வது மனிதர் அவருடைய மருமகன், பிறகு அவருடைய எதிரியாகி அவருடைய ஸ்தானத்தில் 2வது ராஜாவாக இஸ்ரவேலிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. இந்த சவுலை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்போஸ்தலர் 13:21. அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனாகிய சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார்.
இதில் நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சவுல் என்பது யார் என்பதை குறித்து சொல்லியிருக்காங்க. அவர் கோத்திரம் என்ன கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். மொத்தம் இஸ்ரவேலில் 12 கோத்திரங்கள் உண்டு. அதில் இருக்கையிலே ஒரு சின்ன கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். அவனுடைய தகப்பனுடைய பெயர் கீசு, கீசுடைய குமாரன். இந்த சவுல் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாவது ராஜா. இந்த ஜனங்கள்லாம் எகிப்தில் 400 வருஷம் 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. அடிமையாக இருந்து அதுக்கப்புறம் மோசேயின் மூலமாக ஆண்டவர் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவருடைய கூக்குரலை கேட்டு விடுதலை அனுப்பினார். அவங்க வெளியில் வந்து அந்த கானான் தேசத்துக்கு செல்கிற வழியில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாததுனால 40 நாட்களில் சென்று அடையக்கூடிய இடத்தை நினைஞ்சாங்க 40 வருஷ காலமாய் சுற்றி அலைந்தார். அதுக்கப்புறம் அவர்களுக்கு நாடுகள் கொடுக்கப்பட்டது. அங்கே இருக்கும்போது அந்த ஜனங்கள் கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி. உடனே தேவன் ஒரு மனுஷனை ஏற்படுத்தி கொடுத்தார். அவர் பேர் சவுல். அந்த சவுல் வந்து ரொம்ப உயரமான மனிதனாக இருந்தான். ரொம்ப வாட்டசாட்டமான உயரமான மனிதன். மற்ற ஜனங்கள்லாம் அவனுடைய தோளுக்கு தான் இருந்தாங்களாம். இப்போ நான் அவர் பக்கத்தில் போய் நின்னா அவர் வந்து என்ன செய்வார், இங்கே தான் அவர் தோல் இருக்கும், இதுக்கு மேலே இருக்கும், உயரமான 7 அடி இருப்பார் அவர். அப்படி ரொம்ப உயரமான ஒரு மனிதன், நல்ல பலசாலி, திடமான ஒரு மனிதன். அதை எதுங்க வாசிக்கலாம்? 1 சாமுவேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள். இந்த சவுலை குறித்து 3 காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 9:2. கீஸ் என்ற மனிதனுக்கு சவுல் என்ற ஒரு வாலிபன் இருந்தான். இஸ்ரவேல் கோத்திரம் முழுவதுலையும் அவன் சௌந்தரியவானாக இருந்தான். நல்ல உயரம், வளர்த்தியாக இருந்தான். அப்போ அவன் வந்து சௌந்தரியம் உள்ளவன். ஹி வாஸ் ஹேண்ட்ஸம், நல்ல அழகாக இருந்தான், உயரமான மனிதனாக இருந்தான். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் நினைஞ்சார், முதலாவது ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். அவங்க அப்பாவுடைய கழுதைகள் காணாமல் போயிட்டு அவங்க அப்பா என்ன சொன்னார், போய் தேடிட்டு வாடான்னு சொன்னார். இவங்க ஊர் ஊராக தேடி போனாங்க. கடைசியில் ரொம்ப சோர்ந்துட்டாங்க. கூட போனவன் சொன்னான், உங்கள் அப்பா கவலை மேலே உள்ள கழுதை மேலே உள்ள கவலையை விட்டுட்டு என்ன செய்வார், இனிமேல் உனக்காக கவலைப்படுவார், வா திரும்பி போகலான்னு சொல்லும். சரி, கடைசியாக ஒரு தீர்க்கதரிசிகிட்ட போய் கேட்போம், அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லும்போது சவுல் சொல்லுவார், ஒன்றும் இல்லையடா, ஒரு தீர்க்கதரிசிகிட்ட போகும்போது ஏதாவது நம்ம காணிக்க கொண்டு போகணுமேன்னு சொல்லும்போது அவன் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குன்னு அதை கொடுப்போம், அதுக்கு நம்ம கொடுக்கலான்னு சொல்லி போய் பார்ப்பாங்க. அங்கே 2 நாள், ஒரு நாளைக்கு முன்னாலே தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லிடுவார், நாளைக்கு இந்நேரத்தில் ஒருத்தன் உன்னை தேடி வருவான், கழுதை காணாமல் போச்சுன்னு சொல்லி. அவன் தான் இஸ்ரவேலை ஆளப்போகிற முதலாவது ராஜா, நான் அவனை முன்குறித்திருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பார். இப்பொழுதும் வரும்போதும் அவர்களை குறித்து சொல்லுவார். அப்போ ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் எல்லா காரியங்களும் என்ன செய்வார், மறைக்காமல் வெளிப்படுத்துவார், சொல்லுவார். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது ஞான திருஷ்டிக்காரன்னு சொல்கிறாங்க. தீர்க்கதரிசிக்கு என்ன பேர்? ஞான திருஷ்டிக்காரன். சரி, இந்த ஞான திருஷ்டிக்காரன் தான் முதல்ல சவுலை என்ன சொல்லுவான்னா, நீ இன்னைக்கு இரு, நாளைக்கு உன் கழுதையை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி தங்க வச்சு ஒரு விருந்து கொடுப்பான். அதுக்கப்புறம் விருந்து கொடுத்துட்டு அவன் உன்னை ராஜாவாக ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்கார் அப்படிங்கிறத சொல்லுவான். அது ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இருக்கும். அவன் கழுதைகளை தேட போனவன் கடைசியில் என்ன ஆகிட்டான், அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். 2 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். இவங்க 2 பேரும் அப்பாவும் மகனும். சவுலுடைய மகன் தான் யோனத்தான். அவங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருந்தாங்க. அவன் மகனை ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஆனால் 2 பேரும் ஒரே நாளில் இறந்து போனாங்க. அந்த அவங்கள குறித்து சொல்லப்பட்டிருக்கு, கழுகுகளை பார்க்கிலும் வேகம் உள்ளவர்கள், ரொம்ப வேகமான மனிதர்கள். அப்புறம் சிங்கங்களை பார்க்கிலும் பலம் உள்ளவர்களாம். எவ்வளோ பலசாலியாக இருப்பான்னு பாருங்கள். இவ்வளோ ஒரு பலமான மனிதனை ஆண்டவர் முன்குறித்து தம்முடைய ஜனங்களை விசாரிக்கும்படியாய் ராஜாவாய் ஏற்படுத்தினார். சவுல் ராஜாவை குறித்து ஒரு சம்பவம் 1 சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் விவரிக்கப்பட்டிருக்க பாருங்கள். நாகாஸ் எனும் அம்மோனியன் கீலேயாத்தில் யாபேஸ் என்ற ஒரு நகரத்தை முற்றுகை போட்டான். கீலேயாத்தில் உள்ள யாபேஸை நாகாஸ் என்ற அம்மோனியன் ராஜா முற்றுகையிட்டான்.
யாபேசின் மனிதர் என்னஞ்சாங்க, சமாதான உடன்படிக்கை செஞ்சே வந்தாங்க. எங்கள் மேலே படையெடுக்காத, நீ என்ன சொன்னாலும் கேட்கும், உனக்கு எவ்வளோ கப்பம் கட்டணும்னு சொல்லி நாங்கள் கிட்டியிருந்தோம் அப்படின்னு சொல்லி சமாதான உடன்படிக்கை செய்ய வந்தாங்க. ஆனால் அந்த நாகாஸ் என்பவன் என்ன செஞ்சான், அதை அலட்சியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. சவுலின் ஊராகிய கிபியாவில் இந்த செய்தி சொல்லப்பட்டது. உடனே எல்லாரும் அழுதாங்க. ஐயோ, இப்படி திடீர்னு ஒரு எதிரி வந்து முற்றுகை போட்டிருக்கான், என்ன ஆக போதோன்னு சொல்லி அந்த ஊரில் எல்லாரும் அழுதாங்க. வயல்லேருந்து இந்த சவுல் அப்போ தான் ஊருக்குள்ளே வாரான். வந்து ஏன் அழுதிங்கன்னு கேட்க விசாரித்த உடனே அவனுக்கு வந்த கோபத்தை பார்த்தா ரொம்ப கோபம் வந்துட்டு. கோபம் வந்து என்ன செஞ்சான்னா, ஒரு ஜோடி காளைகளை என்ன செஞ்சான், துண்டு துண்டாக சந்தா வெட்டினான். வெட்டி மூப்பர்களை கூப்பிட்டான். இதெல்லாம் நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் ஒன்று காட்டுங்க. நாளைக்கு எல்லோரும் என்ன செய்யணும், ஈட்டிகளோடும் பட்டயத்தோடும் இங்கே வரணும். இந்த நாகாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். வரலன்னா அவனை இதே மாதிரி நான் என்ன செய்வேன், வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பணும். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்க. அந்த முக்கியமான போர் செய்யக்கூடிய வாலிபர்களும் பெரியவர்களும் வந்துட்டாங்க. அவனுடைய அழைப்பை கேட்டு என்ன செஞ்சாங்கன்னா, வந்து ஒருமனப்பட்டு அவருடைய சமூகத்தில் நின்றாங்க. நின்ற பிறகு இவன் ஒரு இது சொன்னான், 3 பிரிவாக நம்ம என்ன செய்யணும், பிரியணும். 11ஆம் வசனத்தை வாசிங்க. ராத்திரியோடு ராத்திரியாக போய் என்ன செய்யணும், சுற்றி பதிவு இருந்துடணும். வெயில் வர்றதுக்கு முன்னால் என்ன செஞ்சிடணும், ஒரே நேரத்தில் சுற்றி பாஞ்சிடணும். பாஞ்சு அவங்கள என்ன செய்யணும், கொல்லுங்க அல்லது விரட்டி அடிங்கன்னு சொல்லிட்டான். அப்படி 3 பிரிவாக போய் சுற்றி அந்த வெயில் வர்றதுக்குள்ளே அவ்வளோ பேரையும் காலி பண்ணியாச்சு. 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு ராஜாவாக ஏற்படுத்தி கில்கால், அந்த இடத்துக்கு பேர் கில்காலில் போய் அவனை ராஜாவாக என்ன செஞ்சாங்க, ஜனங்கள்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. அவன் சொன்னபடி என்னாச்சு, எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு மனுஷன் அழாதங்கன்னு சொல்லி என்ன செய்யணுங்கிறத திட்டமிட்டு ஒரே நாளில் மறுநாள் காலையிலேக்குள்ளே அந்த எதிரியை அவன் தோற்கடித்தான். அதனால் உடனடியாக அவனை ராஜாவாக அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாங்க. எல்லாரும் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அழுது கொண்டிருந்த ஜனங்களை சந்தோஷமாக மாற்றியவர் தான் யார், சவுல். இந்த சவுலுக்கு ஒரு பெருமை வந்துட்டு, இப்படி போகிற இடத்துலலாம் ஜெயம் கிடைச்ச உடனே அவன் அவனுடைய பெருமையில் நினைஞ்சானா ஒரு பலிபீடத்தை கட்டி ஆசாரியர்கள் தான் பலியிடணும். ஆண்டவர் மோசேக்கு எல்லாவற்றையும் எழுதி கொடுத்துருந்தார், திட்டங்கள், சட்ட திட்டங்கள், என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டிருந்தது. அதெல்லாம் மீறி அவனே பலியிட்டு நினைஞ்சான், பலிகளை செலுத்தினான். அப்படி அந்த சமயத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து எச்சரித்தார், நீ அப்படி செய்யக்கூடாது, இது தவறான காரியம், இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசி சொன்னதை அவன் கேட்கலை. அதுக்கப்புறம் அமலேக்கின் ராஜா, ஒரு ராஜாவை வந்து நீ அவங்க கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லும்போது அதையும் என்ன செய்யலை, அவன் கேட்காம அவங்க கூட போய் உறவு வச்சான். அதனால் தேவ தயவு அவனை விட்டு அகன்றது. கடவுள் தான் அவனை சொன்னார் அவனை ராஜாவை ஏற்படுத்துன்னு சொல்லி. ஆனால் அவன் அவருடைய கட்டளைகளை மீறின உடனே அவரை ராஜாவிலேருந்து இணைஞ்சான், கீழே இறக்கிட்டார். 1 நாளாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 10:13. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும் படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டது. அவன் என்ன செய்யலை, கர்த்தருக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் துரோகம் பண்ணான். அதுக்கப்புறம் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுவர்களையும் என்ன செஞ்சான், நாடி போனான். பாவம் என்பது ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யும், இப்படி தான் வரும், சோதனையில் வரும். அது ரொம்ப விருப்பமாக இருக்கும். என்னை விட்டால் யார், நான் நினச்சதை என்ன செய்ய முடியும், நான் பெரிய ராஜா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப பெருமைப்பட்டான். அதனால் இந்த பாவம் முதல்ல அவனுக்கு என்ன செய்யுது, ஆசைகளை கொண்டு வந்தது. அது எல்லாமே அவனுக்கு ரொம்ப கிடைக்கக்கூடிய தூரத்தில் இருந்துச்சு. சின் இஸ் டிசைரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சின் இஸ் டிசைரபிள், ரொம்ப விரும்பப்படத்தக்கதாக இருக்கும்.
இட் இஸ் ரீச்சபிள். சின் இஸ் ரீச்சபிள். அது எல்லாம் எட்டக்கூடிய தொலைவில் இருக்கும். அண்ட் என்ஜாயபிள், அது அனுபவிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பட் த எண்ட் இஸ் டெரிபிள்னு போட்டிருக்காங்க. பட் த எண்ட் இஸ் டெரிபிள். அவனுடைய முடிவு பயங்கரமாக இருந்துச்சு. அவன் என்ன, கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அவன் கொல்லப்பட்டான். அவனும் அவருடைய 3 புத்திரர்களும் ஒரே நாளில், 4 பேர் ஒரே நாளில் கொல்லப்பட்டாங்க. அது காரணம் அவனுடைய பாவம். அதனால் பாவங்கள் ஒரு நாள் என்ன செய்யாது, சந்தோஷத்தை தராது. பாவம் என்பது செய்யக்கூடிய காரியங்கள் மட்டும் இல்லை, குற்ற உணர்வும் பாவத்தை கொண்டு வரக்கூடியதாக தான் இருக்கும். குற்ற உணர்வு, இது தவறோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு உள்ளுணர்வை கொடுத்துருக்காரு. உள்ளுணர்வு, கான்ஷியன்ஸ்ன்னு சொல்கிறோன்னா, கான்ஷியன்ஸ். அது தப்புன்னா என்ன செய்யும், இது தப்புங்கிறத நமக்கு உணர்த்தும். கான்ஷியன்ஸ் என்ன சொல்லும், எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கும், அது உணர்த்தும். ஆனால் மனசாட்சியை மழுங்கடிச்சாச்சுன்னா, வயலேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ், இட் இஸ் த வயலேஷன் ஆஃப் டிவைன் லா. கடவுளுடைய சட்டத்திட்டங்களை அது வயலேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யும். சரி, இந்த ஒரு தடவை தானே. பொதுவாக நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, எல்லோரும் சேர்ந்து குடிக்காங்க, நான் மட்டும் குடிக்காமல் இருந்தால் என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி ஒரு நாள் தானே டே, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, நாங்கள் என்ன ஒன்றே தினசரியாக சொல்ல போகிறோம் அப்படி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, பரவாயில்ல எனக்கு 7 Up கொடு, நீங்கள்லாம் என்ன வேணாலும் சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. அந்த தைரியம் வேணும். அப்போ இந்த சவுல் ராஜா பாவத்துக்கு அடிமையான பெருமை என்கிற ஒரு காரியம் வந்துச்சு. என்னை ஜெயிக்க இந்த உலகத்தில் யார் இருக்கா அப்படின்னு நினச்சேன். பொதுவாக தலைவர்கள்லாம் அப்படி தான் நினைப்பாங்க. என்னை விட பெருசாக ஒருத்தன் இருக்கவா செய்தான் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒரு வட்ட செயலாளர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவார், இந்த ஊரில் எவன்ல இருக்கான் என்னையோட பெருசுன்னு சொல்லி. அதுக்கு மேலே ஒரு மாவட்டம் இருக்கும், அவன்கிட்ட போய் கேட்டானே சொல்லுவான், நான் தான் பெரியவேம்மா. அதுக்கு மேலே மாநில தலைவர்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க கிடக்கான் ஜிஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே, அவன் லெவலில் அவன் தான் யார், அவனுக்கு ராஜாவாக இருப்பான். அதே மாதிரி இந்த சவுல் ராஜாவுக்கு ரொம்ப பெருமை வந்துச்சு, போன இடத்துலலாம் ஜெயம். அந்த சவுல் ராஜாவிடத்தில் தாவீது என்பவனுடைய சகோதரர்கள் எல்லாம் போர் வீரர்கள்லாம் வேலை பார்த்தாங்க. ஒரு நாள் இந்த சகோதரர்களை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாங்க. போர் முனையிலே ரொம்ப நாளாக இருக்காங்கடா, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் பண்டம்லாம் கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுவார். இவன் அங்கே போனால் அங்கே ஒருத்தன் எதிர்த்தால, இவங்க ஒரு மலையில் நிற்பாங்க, எதிர்த்தால உள்ள மலையில் பெலிஸ்தியர்கள் நிற்பாங்க, எதிரிகள். அங்கே ஒருத்தன் ராட்சசன், அவன் ஒருத்தன் முன்னால் என்ன செஞ்சான்னா தேவனை தூஷித்தான். ஜீவனுள்ள தேவனை என்ன செஞ்சான், தூஷித்து அவன் சேலஞ்ச் பண்ணான். ஒருத்தன் உங்களில் வீரனாக இருந்தால் ஒத்தைக்கு ஒத்த வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். கூப்பிட்டுட்டு தேவர்களை, நம்முடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவன் மிகவும் கேவலமாக பேசினான். இவன் போய் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, என்ன நீங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்கன்னு கேட்டான். அப்போ அவங்களாம் சொன்னாங்க, அவன் எவ்வளோ பெரிய ஆள், அவனெல்லாம் அப்படி ஜெயிக்க முடியாதுன்னொடனே இவன் நேராக ராஜாட்டே போயிட்டான். ராஜாட்ட போய் சொன்னான், இஸ்ரவேலின் தேவனை ஒருத்தன் நிந்திச்சிட்டு இருக்கான், எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் அவனை கொன்றுவேன்னு சொல்லி. இவன் இவ்வளோ பெரிய ஒரு சின்ன பையன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவன். அது ஆடு மேய்க்கும்போது உடுத்தக்கூடிய அரை கச்சையை தான் அணிஞ்சிருந்தான், ஒரு இது போட்டிருந்தான். அவன்கிட்ட ஒரு கவன் இருந்துச்சு, ஓநாய்களை துரத்துவதற்கான கவன், கல் எல்லாம் வச்சுருந்தான். ராஜாட்ட போய் சொன்னோடனே ராஜா அவருடைய யுத்த வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் போட்டுட்டு அவனால் நடக்கவே முடியல. இவன் நேராக அதெல்லாம் வேண்டாம்டா ராஜா, எனக்கு நான் என்னுடைய இதிலே போகிறேன்னு சொல்லி போகிற வழியில் ஆற்றுல 6 கூழாங்கற்களை எடுத்துக்கிட்டு போய் அவன் முன்னால் நின்ன உடனே அவன் ஒரு கேள்வி கேட்பான், நான் என்ன நாயா அப்படின்னு கேட்பான். கல்லோடு வந்திருக்கிய, நான் என்ன நாயா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அந்த சமயத்தில் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்த நீ என்ன செய்யக்கூடாது, இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் அழிக்கேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய நாமத்தில் ஒரே ஒரு கூழாங்கல்லை சுழற்றி எறியும் போது அவனுடைய நெற்றியில் பட்டு அவன் முகங்குப்புற விழுந்து செத்தான்.
தாவீதின் கையில் என்ன இல்லை, ஈட்டியோ கேடயமோ ஒன்றுமே இல்லை. நேராக போய் அவன் ஈட்டியே உருவி அவன் தலையை வெட்டி நேராக ராஜாட்ட கொண்டு கொடுத்தான். நீங்கள் இவனுக்காக தான் பயந்துட்டு இருந்தீங்க, இந்தாங்கன்னு சொல்லி அந்த கொண்டு போனான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அதே மாதிரி இஸ்ரவேலுக்கு நான் இன்னொரு ராஜாவை நான் ஏற்படுத்த போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார். 13ஆம் அதிகாரத்தில் இருக்க 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் ஈசாய் என்பது தாவீதுடைய அப்பா. அவங்ககிட்ட போய் சொன்னால், உங்கள் குடும்பத்திலேருந்து ஆண்டவர் ஒரு நபரை, உங்கள் மகனில் ஒருத்தரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சொல்லி என்னை அனுப்பியிருக்காரு, அவங்க பையங்களெல்லாம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மூத்தவன் தொடங்கி ஒவ்வொருத்தராக வந்தாங்க. இவன் தானாக்கும்னு சொல்லி ஒருத்தராக பார்க்காங்க. ஆண்டவர் இவன் இல்லைன்னு சொல்லிடுறார். 7 பேர் வந்தாச்சு. இவ்வளோதானா அப்படின்னு கேட்கான், தீர்க்கதரிசி கேட்காரு. அப்போ ஈசாய் சொல்கிறாரு, இல்லை எனக்கு இன்னொரு மகன் இருக்கான், அவன் ரொம்ப சின்ன பையன், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான்னு அவனை ஆள் அனுப்பி வர சொல்லுன்னு சொல்கிறார். அவன் வந்தால் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. 16-12. அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவன், நல்ல அழகான பையன். கண் அவ்வளோ அழகான கண், நல்ல செக்கச்செவேன்னு இருந்தான். அவன் வந்த உடனே ஆண்டவர் சொன்னார், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். 13ஆம் வசனமா, தாவீதின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் அந்நாள் முதற்கொண்டு நல்ல இறங்கி இருந்தார். அதுக்கு முன்னால் அவன் ஆடுகளை மேய்க்க போகும்போது ஒரு தடவை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு தடவை ஒரு கரடி வந்தது. ரெண்டையுமே என்ன செஞ்சான், பாயும்போது அதன் தாடைகளை பிடித்து கிழித்து எரிந்து போட்டான். ராஜாட்ட அப்படி சொன்னான். அப்படிப்பட்ட பெரிய கொடிய மிருகங்களையே கொன்ன நான் ஏன் முன்னால் இவன் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பெலிஸ்தீனை கொல்றதுக்கு போவான். இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு சவுலுக்கு பொல்லாத ஆவி ஒன்று பிடிச்சிட்டு, அப்போ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அவனுடைய வேலைக்காரங்களில் சில பேர் சொன்னாங்க, ஒரு கீத வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசிக்கக்கூடிய ஒருத்தனை கொண்டாந்து வாசிக்க சொன்னால் இந்த ஆவி உங்களை விட்டு நீங்கிரும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி யார் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஈசாயின் ஒரு மகன் இருக்கான் அப்படின்னு சொல்லி இவனை தேடி கொண்டு போவாங்க. ராஜா ஆள் அனுப்பியிருக்காருன்னு சொன்ன உடனே இந்த தாவீது ராஜாவுக்கு அனுப்புவாங்க. ராஜா அவன் இந்த வாத்திய கருவியை நேர்த்தியாக வாசிப்பதில் வல்லவனாக இருந்தான். அவனுக்கு எப்போல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அந்த சமயத்தில் அவன் இந்த இதை வாசிப்பான். அது ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு போட்டிருக்கு, ஹார்ப்னு போட்டிருக்கு. ஹார்ப் தமிழில் அதை வீணைன்னு மொழிபெயர்த்திருக்காங்க, ஆனால் அது வீணை இல்லை, அது ஒரு ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட். அது இஸ்ரேல் தேசத்தில் வேறு மாதிரி இருக்குது, ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது, அதில் நிறைய கம்பி இருக்குது, அதை வச்சு அவங்க வாசிச்சிருக்காங்க. தாவீது அதை வாசிக்கும்போது அந்த ஆவி, பொல்லாத ஆவி சவுலை விட்டு என்ன செஞ்சது, நீங்கிட்டு. அதுக்கப்புறம் அவனை என் கூட நீ இருந்துக்கோன்னு சொல்லி அவனை வச்சுருந்தார். இப்படி தாவீதை செல்லமாக வச்சுருந்த சவுல் பெலிஸ்தீனை கொன்ன பிறகு ஆடல் பாடலோடு எல்லாரும் ஊருக்குள்ளே வராங்க. ஜெயிச்சாச்சு, பெலிஸ்தீர்லாம் முருந்தோடி ஓடி போனாங்க. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ஊருக்குள்ளே வரும்போது பெண்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, நடனம் ஆடி தாவீதுக்கு எதிர்கொண்டு போய் ஒரு பாட்டு படித்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அவருக்கு செஞ்சது கொஞ்சம், இவன் நிறையா, இவன் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டி ஒரு பாட்டு பாடிச்சு எல்லாரும் அவனுக்கு முன்னால் டான்ஸ் ஆடினாங்க. அதை பார்த்த உடனே சவுல் ராஜாவுக்கு வந்த கோவத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாயிட்டு அவன் மேலே பொறாமையாயிட்டு, இவன் இப்படியே விட்டோம்னா இதுவன் என்ன செஞ்சிருவான், ஜனங்கள்லாம் எல்லோரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணால் அவன் நம்மளை கொண்டுட்டு அவன் ராஜாவாயிரும் அப்படின்னு ஒரு பயம் வந்துட்டு. அதனால் என்ன பண்ணார், அவன் மேலே ஒரு எப்போ அவனை கொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அவருடைய வேலைக்காரங்க வந்து சொன்னாங்க, உங்களுடைய மகா மீகாள் தாவீதின் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே சவுலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதே இவனுக்கு கண்ணியாக இருக்கட்டும், இவ்வளோ வச்சு நான் அவனை அடக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான், பெலிஸ்தர்கிட்ட போய் நீ 100 பேரை கொன்று அவங்களுடைய நுனி தோலை கொண்டு வந்தால் என் மகளை அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லுவான். தாவீது
அப்படி வேகமாக புறப்பட்டு போய் 200 பேரை கொன்று 200 பேருடைய நுனித்தோலை கொண்டாந்துருவான். அப்போ சொன்ன பேச்சு மாற முடியாமல் என்ன செஞ்சார்? ராஜா மீகாலை அவளுக்கு தாவீதுக்கு கல்யாணம் முடித்து கொடுத்தார், மனைவி ஆக்கினார். இந்த காரியங்கள் எல்லாமே இந்த 2 அதிகாரங்களில் நீங்கள் மாறி வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் பெண்கள் பாடிய பாட்டு தான் 1 சாமுவேல் 18:7 இருக்குது. அவன் ஜெயிச்சு வரும்போது பெண்கள் பாடின பாட்டு 1 சாமுவேல் 18:7. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. இது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி 2 பேருக்கும் அவன் தான் அபிஷேகம் பண்ணி 2 பேரையும் ராஜாவாக ஆக்கினான். முதல்ல ராஜாவாக ஆக்கப்பட்டது சவுல் ராஜா. 2வது அவனுடைய போக்கு சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் வந்து நினைஞ்சார், தாவீத ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். இந்த தாவீதுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தார். சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 72ஆம் வசனம் பாருங்கள். கரவல் ஆடுகளின் பின்னாக தெரிந்த அவனை உண்மையாக நடத்தினா, அவனுடைய திறமையினால் என்ன செஞ்சான்? யாக்கோபையும் இஸ்ரவேலையும் அற்புதமாக நடத்தினான் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதங்களில் எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசியில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். 55ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் போட்டிருக்கு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை அவர் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. 55 ஏசாயா 55 3ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. நித்திய உடன்படிக்கை அப்படின்னு சொன்னால் மாறாத உடன்படிக்கை. என்னால் அது என்ன செய்யும்? அப்படியே இருக்கும், உடன்படிக்கை மாறாது. அப்போ தாவீதுக்கு அருளின கிருபைகளை நிச்சயமாக நினைச்சுவார், நமக்கும் ஆண்டவர் தருவார். அதுதான் அதனுடைய சாராம்சம். பவுல் அப்போஸ்தலனும் இந்த காரியங்களை குறித்து எழுதியிருக்காரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பாருங்கள். பவுல் அப்போஸ்தலர் நடபடிகளில் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், பின்பு அவர் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சாட்சியும் சொன்னார். எனக்கு சித்தமானவைகளை அவன் செய்வான், சித்தமில்லாதது அவன் செய்ய மாட்டான்னு சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தாராம். இவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். அவர் தான் சவுலையும் ஏற்படுத்தினார், அவர் தான் தாவீதையும் ஏற்படுத்தினார். ஆனால் தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை கொடுத்தாரு. அவரை குறித்து ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் சாட்சி சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான்னு சொல்லி. ஆண்டவர் நம்மை குறித்து இப்படி சொல்லுவாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எல்லாத்தையும் உடனே என்ன செய்யணும்? நமக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும். தாவீது கழுதின கிருபையை நிச்சயமான கிருபையில் உனக்கு தருவேன்னொடனே நம்ம வந்து வாக்கு தத்துவம் சொல்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் உள்ளது என்னது? அவன் எனக்கு சித்தமானவைகளை செய்வான், அப்புறம் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். நம்முடைய காரியங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் அப்படி சொல்லுவாரா? அப்படி என்ன செய்யணும்? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படி பிரியமாக இருக்கும்படியாக நம்ம அந்த என்ன செய்யணும்? முற்றிலுமாக அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஏசாயா 39:35 ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீது நிமித்தம் இந்த நகரத்தை ரட்சிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஒரே ஒரு மனுஷன்தான், அந்த ஒரு மனுஷன் நிமித்தம் அந்த ஊர் ரட்சிக்கப்பட்டது. அந்த ஒரு மனுஷன் நிமித்தம் ஆண்டவர் என்ன சந்தோஷப்பட்டார், சாட்சி கொடுத்தார். ஆராதனை